கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துதல். அடியன் பாச சத்யராஜ், காந்திநகர் அழகாபுரியிலிருந்து. ஒரு வார்த்தை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் என்கிறதான அந்த இடத்துல உங்க பேரை போட்டு படிங்களேன். என் மேல இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரா? ஆமாங்க. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, அவருடைய சொந்த குமாரன்னு பார்க்காம நமக்காக இயேசுவை தந்து நம்மை நேசித்தார் பிதா. இயேசு கிறிஸ்துவோ நம்மை நேசித்தார். எப்படி அப்படின்னா, தான் ஜீவனையே கொடுத்து நேசிச்சாரு. பாவிகளுக்காக தான் உயிரையே கொடுத்தாரு. நல்ல மனுஷனுக்காக ஒருத்தன் தான் உயிரை கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கிற இந்த உலகத்தில், பாவிகளாக இருந்த நமக்காக பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம் அவர் உயிர் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்மளை நேசிச்சிருக்க மாட்டார் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து தான் உயிரை கொடுத்தது மட்டும் இல்லை, நாம் என்றைக்குமே வழி விலகி போகக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தார். ஆகையினால் கடவுள் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பின் நிமித்தமாக ஒவ்வொன்றையும் பெஸ்டானதை நமக்கு தந்தார். பார்த்தீங்களா? அதில் தாங்க இருக்குது உண்மையான அன்பு. என்னைக்குமே கடவுள் நமக்கு ஒஸ்டானதை தந்தது கிடையாது, பெஸ்டானதை தந்து தான் நம்மளை நேசிச்சிருக்கிறார். ஆகையினால நாமளும் ஆண்டவரை நேசிக்கிறேன், நேசிப்போம் அப்படின்னு ஏதோ வார்த்தையினால் சொல்லாமல் கடவுளுக்காக பெஸ்டான நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அதுவே கடவுளுக்கு செலுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு காரியமாக மாறும், முதன்மையான காரியமாக மாறும். இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முற்றிலும் முழுவதுமாக பலிபீடத்தில் அர்ப்பணித்து ஆண்டவருக்காக உண்மையுள்ள ஆராதனை செய்வோம். அதுதான் அவர் மேலே வைக்கிற அன்புக்கான அடையாளம். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பார்.